அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். யாராவது ஒருத்தர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சும்மா அந்த ஆளுக்கு திங்க தான் சார் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுங்களா? பெரும்பாலான பேருக்கு மற்றது தெரிஞ்ச அளவுக்கு கூட தின்றதுக்கு தெரியல. தின்றதுன்னா சாப்பிட்றதுன்னு பொதுவாக சொல்கிறேன், திங்கிறதுன்னு குறைவாக எடுத்துக்காதீங்க. எப்படி சாப்பிடணும் அப்படின்னே நம்முடைய பெரியவங்க ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. நொறுங்கத்துன்னா 100 ஆயுசு அப்படிலாம் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அது அண்மையில் ஒரு டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார். நீரை சாப்பிடுங்கள், உணவை குடியுங்கள் அப்படின்னு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நம்ம தண்ணி கட கட கடன்னு அப்படியே உள்ளே விட்டுறோம். ஹோஸ் பைப்பில் வாயில் ஒரு ஸ்ட்ரா ஒன்று வச்சு, புனல் ஒன்று வச்சு அது வழியாக விடாமல் தண்ணியை கட கடன்னு குடிச்சிடுறோம். இல்லை, தண்ணியை அப்படியே நிறுத்தி நிதானமாக வாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டை விழுங்குற மாதிரி நீரை விழுங்க வேண்டும். சாப்பாட்டை குடியுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே லவக்கன்னு வாரி 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 வரி உள்ளே போட்டுக்கிறான். இல்லை, அந்த சாப்பாடுன்றது நல்லா கரைச்சி ஏறக்குறைய அது திரவ உணவு மாதிரி ஆகணும். கெட்டியாக கட்டியாக உள்ளே தள்ளக்கூடாது, டைம் பாம் தள்ளுற மாதிரி. அது நல்ல திரவமாக சலைவான்னு சொல்கிறோமே, எச்சில், அதோடு கலந்து அது அப்படியே சுலபமாக உள்ளுக்குள்ள ஜூஸ் இறங்குற மாதிரி அந்த உணவை இறக்க வேண்டும். இதுதான் உண்மையிலேயே தமிழர்கள் சாப்பிட வேண்டிய முறை அப்படின்னு பெரியவங்க காலங்காலமாக வச்சிருக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்திலே இந்த மனுஷன் மட்டும்தாங்க பசிக்குதோ இல்லையோ உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பான். டேஸ்ட்டு பார்க்கறதுக்குன்னே சில பேர் சாப்பிடுவாங்க. மற்ற அத்தனை உயிரினங்களுமே, சிங்கம், புலி, கரடி, நரி மாதிரியான நிறைய விடுங்க, மிகப்பெரிய ஆபத்தான மிருகங்கள், வலிமையான மிருகங்கள் கூட பசின்னு ஒன்று இருந்தால் தான் அது சாப்பிடும். அதனால் பசிச்சாதான் சாப்பிடுன்னு அது பக்கத்துலாம் நம்ம போய் நின்றுடக்கூடாது. நம்ம போகாத நேரம் அன்னைக்கின்னு பார்த்து அதுக்கு 2 மடங்கு பசிச்சா. ஆனால் மனுஷன் மட்டும்தான் பாருங்கள், காலையில் எழுந்த உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தி ஒரு காப்பி டீ, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு ஒரு தடவை பக்கோடா பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோட ஒரு டீ, அப்புறம் 1 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு, அப்புறம் சில நிறுவனங்களில் 1 மணிக்கு சாப்பிட்றப்பவே 3 மணிக்கு டீக்கு தேவையான இந்த முந்திரி பக்கோடா, அப்புறம் சிப்ஸு அந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருவாங்க. இது தவிர வீட்டுக்கு வேறு போய் டிஃபனு. இவர் டிஃபன் சாப்பிட்றப்பவே ராத்திரி டின்னருக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டிருப்பான். அந்த அம்மா கடுப்பாய் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்ற அளவுக்கு இந்த ஆளுக்கு வடித்து கொட்டியே வாழ்க்கையில் பாதி வீணாக போச்சுன்னு நினச்சிப்பான். இப்போ விதமாக உள்ளுக்குள் தள்ளிக்கொண்டே இருந்தால், நான் சொன்னேனே அந்த டைம் பாமை உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் சித்த வைத்தியெல்லாம் ரொம்ப பயிற்சி உள்ளவர், அக்குப்ரெஷரும் அவருக்கு தெரிஞ்சவர். அவர் ஒரு நண்பருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த நண்பருக்கு வயிற்றுப்புண், அல்சர். அவர் நீங்கள் இதுக்காக மற்ற மருந்துலாம் இல்லைங்க, நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு. 1 வாரத்திலேயே ஏறக்குறைய அது கட்டுக்குள்ளே வந்துருச்சு. அந்த வயிற்றில் இருக்கிற ஏற்படக்கூடிய அந்த புண்ணுனால் ஏற்படக்கூடிய வலி குறைஞ்சிருச்சு. எப்படிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை விழுங்கிறதுக்கு முன்னாலேயும் 21 முறை அதை சுவைச்சி சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்கிறார். வாயில் போட்டவொடனே விழுங்கிடக்கூடாது. 21 முறைன்னு ஒரு கணக்கு சொல்கிறார். வாயில் வச்சுக்கிட்டு நல்லா கடித்து எச்சிலோடு கலக்கிறப்போ, இது எப்படி சாமி சரியாக போச்சுன்னா, நான் எங்கே சரி பண்ணேன், சாமி எங்கே பண்ணார், சலைவா சாமி தான் சரி பண்ணார் அப்படின்னார். சலைவானா வாயில் ஊறுகிற அந்த உமிழ் நீர். அந்த உமிழ் நீரிலேயே வயிற்றுக்கு தேவையான செரிமானங்களுக்கு தேவையான பகுதிகளையும் இயற்கை கலந்து வைத்திருக்கிறது. ஒரு உணவை நீங்கள் வயிற்றில் போடுறப்ப, வாயில் அந்த உணவை வைக்கிற பொழுதே வயிற்றில் அதுக்கு தேவையான அந்த பைல்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள். வயிறு தயார் நிலையில் இருக்கிறது. அப்போ சலைவாய் இந்த உமிழ்நீரோடு கலந்து விழுங்குகிற பொழுதுதான் அது சரியான விகிதத்திலே உள்ளே சென்று உணவுக்கு உரிய பக்குவத்தை முழுமையாக பெற்று செரிமானம் ஆகிறது. அதனால தான் நொறுங்க தின்பது அப்படின்னு பெரியவங்க சொன்ன. நம்ம அப்படியே வாங்கி அள்ளி போட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு கேஷுவலாக விழுங்கிக்கிட்டே இருக்கிறோம். உணவுன்றது லேசாக ஒரு சுவை பார்த்துட்டு டக்குன்னு விழுங்கிடக்கூடாது. அந்த சுவை வாயிலே வைத்து சுவைக்க
அந்த சுவை என்பது முற்றிலுமாக மாவு பொருளாக மாறி பிறகு விழுங்குகிற பொழுதுதான் அது உடம்புக்கு, மனித உடம்புக்கு தேவையான அளவுக்கு அது பக்குவம் பெறுகிறது. ராத்திரி 11-11:30 மணிக்கு மேலே எல்லாரும் படுத்த பிறகு ஃப்ரிட்ஜ் திறந்து மூடுற சத்தம் கேட்கும். என்னன்னா இவர் போய் ஸ்வீட்டாக உள்ள தள்ளுறாருன்னு அர்த்தம். சில பேர் நேரங்காலம் இல்லாமல் பயணத்தின் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறப்போ எங்கேயோ ராத்திரி 1 மணிக்கு போய் சார் பஸ் ஒரு 15 நிமிஷம் நிற்கும் சார், சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வரலாம்பாங்க. ராத்திரி 1 மணிக்கு அந்த ஹோட்டலும் திறந்துருக்கும். இவங்க உடனே போய் பரோட்டா குருமா அப்படின்னு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ராத்திரி 1 மணிக்கு அது எப்படி செரிமானம் ஆகும்னு தெரியல. அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. அதுவும் பரோட்டா மாதிரியான பொருள்கள் முழுக்க செரிமானம் ஆவதற்கே ஒரு 4-5 மணி நேரத்துக்கும் மேலே ஆகுது. அதை நடுராத்திரியில் உள்ளே போட்டால் உடம்பு என்ன ஆகும்? இந்த விழிப்புணர்வு என்பது நமக்கு தேவை. அதனுடைய தொடக்க நிலை உங்கள் வாயில் இருந்து தொடங்குகிறது. அதனால தான் பாருங்கள், இந்த காந்தியடிகள் சம்பந்தப்பட்டு ஒரு 3 குரங்கு காட்டுவாங்க. அதில் 2 கையாலையும் குரங்கு வாயை மூடி இருக்கும். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்றதுக்கு. தீயதை பேசாதே ஏன் ஒரு கையால் வாயை மூடினா போதாதா? 2 கையாலையும் மூடி இருக்கும். ஏன்? இந்த வாய் 2 வேலை செய்யுது. ஒன்று உணவை விழுங்குவது, இன்னொன்று வார்த்தைகளை உச்சரிப்பது. இந்த 2லேயுமே கட்டுப்பாடு இருக்க வேண்டும், தரம் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு நேரம் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் உள்ளே போகிற உணவாக இருந்தாலும் வெளியில் வருகிற வார்த்தையாக இருந்தாலும் அதில் நம் கவனம் இருக்க வேண்டும்ன்றதுனால தான் 2 கையால் வச்சுக்கிட்டு வாயை மூடி இருக்குது அப்படின்னு பெரியவங்க விளக்க சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை மனதிலே வாங்கி கொள்ளுங்கள். உமிழ்நீர் என்பது உயிர் நீர், மறந்து விடாதீர்கள். காரணம், உங்கள் ஆரோக்கியத்தை எதற்காகவும் துறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.